எதிரியோட முக்கிய ஆயுதம் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதிரி என்ன பண்ணுவான்? எதிரி வந்து ஆயுதம் எடுக்கிறது என்ன தெரியுங்களா? நம்மள கோவப்படுத்துறது. ஏன்னா, கோவப்படுத்துனா தான் அவன் ஜெயிக்க முடியும். அதனால நாம வந்து கோவத்த எதிரி நமக்கு தூண்டுறான்னா, அத பேசாம பொட்டியில போட்டு, டப்பாவுல போட்டு, ஒரு 15, 20 டப்பா அதில போட்டு அடைச்சு வச்சிரணும். அடைச்சு வைக்காம, நீங்க திறந்து விட்டு, கன்னா பின்னான்னு கத்தி, எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, எதிரி ஜெயிச்சிருவான். அவன் அதுக்காக தானே பார்க்குறான். நம்மளோட உணர்ச்சியை தூண்டி, நம்மள கோவப்படுத்தி, நம்பள கேவலத்துக்கு கொண்டு போயிடுவான். அதுதான் அவனுடைய கோல், குறிக்கோள். அப்படி இருக்கிறப்ப, நீங்க அந்த கோவத்த அடக்கணும் இல்லையா? கோவத்த அடக்கி, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால ஏன்னா அவனை எப்படி அழிக்கணும்? அவனை எப்படி அழிச்சா எப்படி முடியும்? எப்படி அழிக்க முடியும்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான்ல, நம்மளுடைய கோவத்த தூண்டி அழிக்கணும்னு நினைக்கிறான்ல, அப்போ நம்ம இடம் கொடுக்கலாமா கோவத்துக்கு? அப்போ அந்த சமயத்தில் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஏன்னா அறிவாளியாக இருக்கணும். கோவப்பட்டு ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு, அந்த செயல்னால ஒரு ஒரு நமக்கு ஒரு ஆபத்து இருக்கும். அப்போ இந்த கோபத்த இந்த கோபத்த எதிரி வந்து கோபத்த தான் ஆயுதமாக பயன்படுத்துவான். அது தெரியாமல் நாம் வந்து சும்மா கத்திக்கிட்டும் போயிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய லைஃபு நம்மளுடைய இது தான் வீணாக போயிடும். நிறைய ஒரு இன்சிடெண்ட்டுங்கள்லாம் நடக்குதுன்னா நாட்டில், இதுதான் காரணம். எதிரி ஜெயிச்சிடுறான். எதிரியை ஜெயிக்க விடலாமா? அதனால் பொறுமையாக இருங்க, புத்திசாலித்தனமாக இருங்க, அமைதியாக இருங்க. நேரம் வர்றப்ப போட்டு தாக்கிடுங்க. அதுதான் நல்லது. அப்போ எதிரி க்ளோஸ் ஆகிடுவான். கோவப்பட்டு உங்களை கெடுத்துக்காதீங்க. அதனால் கோவப்படாதீங்க. கோவத்தை காட்டுங்க. எங்கே காட்டணும்? கடுமையான உழைப்பில் காட்டுங்க. ஜெயிக்கிறதுக்கு காட்டுங்க. அப்போ அந்த கோபம் அப்படியே அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். அதனால் கோபத்தை குறைக்கணும்னு சொல்லுவேன். கோபத்தை விட்டுருவோம். அதை வந்து பலனாக மாற்றணும். அந்த கோபத்தை கூட வெற்றியாக மாற்றணும். அதுதான் நல்லது. தேங்க்யூ.